ஸோ வணக்கம் ஃபைட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ சம் ஆஃப் யூ மே நோ, உங்களுக்கு தெரியும். ஸோ புருஷோத்தமன் கோச் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃபைட்டிங் இன் MFN 18 அகெயின்ஸ்ட் ஜோதி கலிதா. ஸோ வெல்டர்வெயிட் ஃபைட் நடக்குது. ஸோ MFN 18 வந்து பார்த்தீங்கன்னா May 2 6 o'clock வந்து நடக்குது அட் ஷாஹித் விஜய் பாத்திக் ஸ்டேடியம் இன் நொய்டா, டெல்லி. ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அங்கே நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி அங்கே பார்க்க முடியல அப்படின்னா யூ கேன் ஷோ சப்போர்ட் பை வாட்சிங் இன் ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். அவுட் சைடு இந்தியா இருக்கீங்கன்னா யூடியூப் MFN சேனல்லே வந்து வரும். ஸோ யூ கேன் வாட்ச் இட் தேட். MFN 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பயங்கரமான கார்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் 2 டைட்டில் ஃபைட்ஸ் இருக்குது. மொத்தம் 13 பேக்டு ஃபைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கோச்சோடைய ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர் தேர்ட் ஃபைட் இருக்கும். ஒரு 6:30 போல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து கோச் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி. ஸோ ஏன்னா இப்போது இஸ் அன் MFN ஃபைட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங்கில் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ எஸ், ஐ வெல்கம் கோச் புருஷோத்தமன். ஸோ ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ 2 times MFN கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணி சில்வர் மட்டும் வந்தது. அந்த 3rd time கிராக் பண்ணி கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. ஸோ நவ் யூ ஆர் அன் MFN ஃபைட்டர். ஸோ ஃபைட் வீக்குக்கே வந்துட்டோம். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் கோச்? ஓவராலாக சொல்லணும்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் நான் இருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். 2 நாள் ட்ரை பண்ணிட்டு 3rd timeலாம் வேணாம்னு நினச்சி அப்புறம் கடைசியில் அச்சு பிடிச்சி ஒரு வழியாக கான்ட்ராக்டை வாங்கிட்டேன். கான்ட்ராக்ட் வாங்கினதுக்கப்புறமே நான் சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் நமக்கு ஹெவியான ஒர்க் இருக்குது, இன்னும் டபுளப்பாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதில் ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ண முடியும், நெக்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கொண்டு போக முடியும், இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. பட் ஆனால் டைம் எடுத்தது. நான் கேம்ப்லாம் போனேன், தாய்லாந்து அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்தேன். பட் மேட்ச் ஒன்றே கிடைக்கல. ஏன்னா ரொம்ப லேட் நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 months பேக் ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி மேட்ச் வருது, அது ஓகேவா பண்ணுறீங்களான்னு. உடனே ஓகே, நான் கொஷின்லாம் எதுவும் கேட்கல, ஐம் ரெடி கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ரெகுலராக ட்ரைனிங்கே தான் இருந்தேன். ஸோ இதுதான் இருந்தேன். ஸோ இப்போ நல்லா கேம்ப்பும் முடிஞ்சிருக்கு, எவ்ரி ஓகே. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கேன். ஃபைனலாக என்னோட லெவல் ஆஃப் ஸ்கில்ஸை நான் இந்த மாதிரி ஒரு பிக் அரேனா நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன்னும் போது ஸோ எக்ஸைட்டட், வெயிட்டிங். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி லைட்டாக டச் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஆப்போனன்ட் ஜோதி கலிதா. ஸோ நீங்கள் MFN ஆஃபர் பண்ணோடனே ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் என்கிட்ட கண்டென்டர்ஸ் ஜெயிக்கும் போதே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்கள் ஆப்போனன்ட் பற்றி லைட்டா? எஸ், ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா நான் 2023 கண்டென்டர் சீரீஸில் நான் சண்டை போடும்போதே பார்த்தீங்கன்னா வெல்டர் வெயிட்டில் A காலம் B காலம் இந்த மாதிரி 2 காலம் ஃபைட்டர்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் 2 பேரும் வின்னர்ஸும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது. நான் B காலம் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ என் காலம்ல தான் அந்த ஜோதி கலிதான்ற ஃபைட்டர் சண்டை போட்டுருந்தேன். இஸ் ஃப்ரம் ஒரு பெரிய கிளப் ஃப்ரம் டெல்லி. ஸோ ஐ நோ நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவேன். ப்ளஸ் இவங்க கூட நான் சண்டை போடணும், என்ன மாதிரி ஒரு பெரிய கிளப்ல இருக்க ஃபைட்டர் அடிக்கிறனும் போது நம்ம இன்னும் வேல்யூ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், நம்ம ஃபேஸ் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு அந்த கோச் கிட்டையும் ஒரு ரெஸ்பெக்ட் நான் வாங்கணும். பிகாஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கிரேட் கோச்சஸ் இன் இந்தியா அப்படின்ற லெவல் இருக்காரு. ஸோ அவரோட ரேடார் அந்த அட்டென்ஷனில் வரணும்னா அவரோட ஸ்டூடெண்ட்டை நம்ம பீட் பண்ணுறோம் போது ஒரு நேம் கிடைக்கும்ன்ற ஒரு இது இருந்தது. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா அவனும் ஜெயிக்கணும். ஒரு மாதிரி வரவே இல்லை, இவன் நாள் வேற பேட்டில் போயிருந்தது. ஸோ ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சிச்சு 2 பேரும் செமியை ஜெயிச்சா ஃபைனலில் மீட் ஆகிடும்னு தெரிஞ்சிச்சு. நானும் செமி ஜெயிச்சிட்டேன், அவனும் ஜெயிச்சிட்டான். ஃபைனல் நாங்கள் தாண்டான்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர ஹைப்டாக இருந்தேன். மார்னிங் முடிஞ்சது, ஈவினிங் ஃபைனல் பவுட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தா ஆப்போனண்ட் மாட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. பிகாஸ் வெல்டர் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேலட் ABCD இந்த மாதிரி 4 இருந்தது. அங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்டை மாற்றலை. மேபி ஏதாவது இன்ஜுரி சம்திங் ரீசன், கடைசி நேரத்தில் புல் அவுட் இந்த மாதிரி ரீசனில் ஆப்போனன்ஸை மாற்றினே தவிர வேறு எந்த ரீசன் எல்லாம் மாற்றினதில்லை. இல்லை எக்ஸாக்டாக அப்படியே ஸ்விட்ச் பண்ணாங்க. எனக்கு அது என்னன்னு சொல்கிறது, மேபி என்னை பார்த்து பயந்துட்டாங்களா, இல்லை அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற மாதிரி போனாங்களா. பிகாஸ் 2 ஆப்போனன்ட் டால், நானும் இன்னொருத்தவங்க என் கூட சண்டை போடணும் டால், அந்த 2 பேரும் ஷார்ட். ஸோ ஈக்குவலாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன ஆனால் இருந்துக்கலாம். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் அவரோட சண்டை போடணும் ரொம்ப ஈகராக ஒரு மாதிரி பயங்கரமாக ஆறா பில்ட் பண்ணிட்டேன். கடைசியில் மேட்ச் கைவிட்டு போனோடனே எனக்கு இதுவாயிடுச்சு. பட் அந்த டோர்னமெண்ட்டில் நானும் டிசிஷன் லாஸ் ஆகிட்டேன். பட் அந்த மேட்ச் வந்து ஒரு கைவிட்டு போனதாக இருக்கும். ஒரு ஃபைட்டருக்கு வந்து ஒருத்தர் நல்ல ஃபைட்டர் ஒருத்தனை பார்க்குறோம் போது அவங்க கூட நான் சண்டை போட்டு பார்க்கணும், என் ஸ்கில்லை நான் செக் பண்ணி பார்க்கணும், நான் ஓவர் கம் பண்ணணுன்ற ஒரு ஈகர் இருக்கும் எங்களுக்குள்ள. அது ஃபைட்டராக எல்லாருக்கும் புரியும் நான் சொல்லும்போது உங்களுக்கு. எனக்கு அந்த வருஷம் கட்டாச்சு. நான் MFN ஜெயிக்கும் போதே பசங்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு மைக்கு கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக நான் கால் அவுட் பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் மேட்ச் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசினேன். பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் அமையல. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிற மாதிரி ஆகிடும், வேணாம் சரி பார்த்துக்கலான்னு. பட் கால் வந்து பேர் அப்படி சொன்னாங்க, அவ்வளோதான். ஓகே, நான் எதுவுமே நான் பேசல, டேட்டை கேட்கல, டைமை கேட்கல, அது எதுவுமே நான் பேசல.
ஓகே நான் ரெடி ஃபைட் பண்ணேன், அவ்வளோ ஒரே வார்த்தை, நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கிடைச்ச வாய்ப்பு விட்டு போன சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைச்சாம இருந்தது. ஸோ அதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இப்போ ஸ்டைலிஸ்டிக்கலி எப்படி கொஞ்சம் பார்க்குறீங்க மேட்ச் அப்போ உங்கள் ஆப்போனன்ட்? ஓகே, அதை பற்றி சொல்லணும்னு பார்க்கும்போது ஸ்டைலிஸ்டிக்லி இஸ் அ சவுத் பா ஃபைட்டர். கொஞ்சம் ஷார்ட்டு, பட் லைக் ஹீஸ் பில்ட் லைக் அ டேங்க். கொஞ்சம் அத்லெட்டிக்காக நல்லா ஹெவியாக மஸ்குலரான ஒரு பில்டாக இருக்காங்க. நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆட்கள் தான் நான் சண்டை போட்டு நான் ஸ்கில்லை ஷோ பண்ணணும்னு நான் நினைப்பேன். டெக்னிக் பீஸ் த சைஸ்ன்ற ஒரு சின்ன ஒரு ஹேஷ்டேக் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதான் உண்மை. அவர்கிட்ட ஸ்கில் இருந்தால் சூப்பர், டெக்னிக்ஸ் இருந்தால் சூப்பர், நான் தப்பு சொல்லலை. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். யூ டோன்ட் லுக் லைக் அ ஃபைட்டர் அப்படின்ற கொஸ்டின்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, லுக்கு கிடையாது, உள்ள ஸ்டஃப்பும் ஹார்ட்டும் தான் மேட்ரு. ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பேன். ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து வராருன்னும் போது அவரோட கிராப்ளிங் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரம் த கிராப்ளிங் மெயின் கிளப்ன்றதுனால. ஸோ அந்த மாதிரி கிராப்ல நான் ஃபேஸ் பண்ணேன். ஆஸ் அ ஃபைட்டரா நான் ஸ்ட்ரைக் விட ஸ்ட்ரைக்கு நல்லா பண்ணியிருக்கேன், ஓவர் கம் பண்ணியிருக்கேன், நல்லா ஷைன் பண்ணவே தெரியும். ஒரு ரெஸ்லர் நான் ஹேண்டில் பண்ணுவேன், ஒரு கிராப்லர் ஹேண்டில் பண்ணுவேன், ஒரு ஃபுல் ஸ்கில் எம்எஃப் ஃபைட்டரா, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்குரிய நான் சண்டை போட்டு பார்க்கணும்னா எனக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால இந்த ஃபைட்டை நான் ரொம்ப வெல்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஃப்என் ஃபைட் ஆல்ரெடி 2020 கான்ட்ராக்ட் வாங்கவே அவர் ஜெயிச்சு ஹி ஃபினிஷ் த இஸ் ஆப்போனன்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிச்சிருக்காரு. ஸோ கேஓ பவர் இருக்குன்னு அதையும் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ நான் அமேச்சரில் ஒரு மாதிரி ஈகர்லி ஒரு யங் கன் மாதிரி இருந்தேன். எதையுமே யோசிக்கலாம், ஸ்டைலை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கலாம், எல்லாம் யோசிக்கலாம், நான் வந்து அடிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஃபைட்டு 2 ஃபைட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இல்லைனாலும் இப்போ என்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. ஸோ அவங்களோட ஒப்பீனியன்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு கேம் பிளான் டிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, 5 நாள் கிளம்பிடுவேன். ஸோ ஓகே, அவர் ஸ்டைலுக்கும் என் ஸ்டைலுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அவர் ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குன்றது. ஸோ பார்ப்போம் அது மேட்ச். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு டீம் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் டீம் எப்படி இருக்குது, உங்கள் கேம்ப் எப்படி போச்சு? எஸ், நான் ஆல்ரெடி 2 ப்ரோ ஃபைட் பண்ணியிருக்கேன். பட் நானே தான் மேக்ஸிமம் சேஃப்டி வச்சு சீனியர்ஸ் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணிருந்தேன், ஜூனியர்ஸோட ட்ரெயின் பண்ணிருந்தேன். ஸோ இந்த வாட்டி ஒரு எம்எஃப்என் போது நான் வந்து என்னோட ஹெட் கோச் மிஸ்டர் டி சந்தோஷ் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லி வச்சிருந்த கான்ட்ராக்ட் வாங்கினதுக்கு அப்புறமே இந்த மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்தால் நம்ம ஒர்க் பண்ணலாம் கோச். ஹீ இஸ் ஆல்சோ ஓகே சொல்லியிருந்தாரு. ஸோ அவரை வச்சு தான் பேசினேன் எல்லாமே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஹெட் கோச் வந்து டி சந்தோஷ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கல் கோச் வந்து மிஸ்டர் பிரபு, அண்ட் ஆல்சோ என்னோட பார்ட்னரும் அவர். நாங்கள் ஏர்லி டைம்லேருந்தே ஒன்றா இது பண்ணியிருந்தோம். அண்ட் தென் தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் நிக்கோலஸ். இவங்க எல்லாருக்கிட்டே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஐ ஹாவ் 2 more பார்ட்னர்ஸ். என்னோட ஆன் கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ஜி ரோஹித் ராஜா அண்ட் தென் நவீன். அதுவும் இல்லாமல் என் கிளாஸில் எனக்கு வெற்றி, சதீஷ், அந்த மாதிரி நிறைய கவியர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கூட சேர்ந்து நான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் கேம்பில் ஸ்பெசிஃபிக் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இல்லைனாலும் நான் அதர் பசங்க கூட ட்ரெயின் பண்ணிட்டு ட்ரில் பண்ணிட்டு இருந்தேன். என் சாலிட் டீம்னா இந்த ஒரு 4-5 பேர் தான். ஸோ என் ஹெட் கோச் மிஸ்டர் பிரபு அண்ட் நிக்கோலஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் 2014-15 ஆரம்பிக்க சொல்ல என்னோட கூட சேர்ந்து ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக இருந்தவங்க. ரைட் நோ தேர் கோச் அண்ட் ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட ஓஜி ஸ்குவாட் எனக்கு மறுபடியும் கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஒரு கோச் கிட்ட நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு பேசி மிங்கிள் ஆகணுன்றது ஒரு டைம் எடுக்கும். பட் ஆல்ரெடி தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ், மை ஹெட் கோச். ஸோ எனக்கு அவங்க கூட ஒரு 10 years பாஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள்லாம் மறுபடியும் இந்த மேட்ச்க்காக ஒரு இது வந்தோன்னா ஒரு மாதிரி எல்லாரும் ரீயூனியன் சொல்லுவாங்கல்ல, காலேஜ்லாம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு ரீயூனியன் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகலாம். அந்த மாதிரி தான் அந்த ஹோல் கேம்ப் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தோம், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மிஸ்டேக்ஸ், நெகட்டிவ்ஸ். அவங்க இது வரைக்கும் என்னோட பாஸ்ட் ப்ரோ நடந்த மிஸ்டேக்ஸ், அமேச்சர்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, என் ப்ளஸஸ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு ஆப்போனண்ட் எப்படி பீட் பண்ணலான்ற ஒரு கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதை ரெகுலராக ட்ரில் பண்ணி லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். பட் ஆனால் ஓகே, ஓவராலாக இந்த ஒரு டீம்னால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்து பேசுகிறேன்றது வந்து என்னால் ப்ரௌடாக சொல்ல முடியும். பிகாஸ் நான் இது வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர், எல்லா மேட்ச்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அது என் டீம் இருக்கவே தான் எனக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல துணையாகவும் இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஓகே, இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக ட்ரெயின் பண்ணீங்க. ஸோ அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபைட்டுக்காக ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஒரு அண்டர் கோச், ஸோ சொன்ன மாதிரி ஒரு பக்கா டீமே வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ திருப்பி ஒரு கோச்சுக்கு கீழே போயிட்டு அவங்களுக்கு லிசன் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக இதுக்கு அது ஒரு டஃப்பான டாஸ்க்காக தான் இருந்தது. டஃப்பான டாஸ்க்னு சொல்ல முடியாது, புதுசாக பண்ண டஃப்பாக டாஸ்க். ஏன்னா நான் ஒரு கோச் ஆனதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம். அதர் டைம்ஸ் நான் தான் மெயினாக டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கும். என்ன கேம் பிளான், என் வீடியோஸ் நானே பார்ப்பேன்,
என் மிஸ்டேக்ஸ் நான் என்னோட நாலேஜ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து நான் என்னென்ன கரெக்ட் பண்ணி அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் கேம்ப்ல போன முதல் நாள் அவங்க சொன்ன விஷயமே, இப்போ நீ கோச்சுன்றதை மறந்துடு, ஓகேவா, நீ ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் சொல்றதா நீ கேட்கணும், அவ்வளோதான். இதுதான் எனக்கு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தான் வச்சாங்க ஃபர்ஸ்ட் விஷயமே. ஓகேங்களா, அது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல கொஞ்சம் அடாப்ட் பண்றது டஃபாக தான் இருந்தது. பட் அப்போதான் எனக்கு ஈஸியாக கேட்சப் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் தாய்லாந்து போனேன் கேம்புக்கு. அங்கே நான் போஸ்ட்ல நான் கோச் சீனியர் ஃபைட்டர் அப்படிலாம் இல்லை. அங்கே இருக்க சின்ன பசங்க என்னை போட்டு அடிக்கணும், உதைக்கணும், பிரேக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ ஹேவ் டு ஃபைட் வித் தம் ஆஸ் அ ஃபைட்டராக தான் என்னோட ரெஸ்பெக்ட் அங்கே நான் கெயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே இருக்க கோச்சஸ்க்கு நான் லிசன் பண்ண சொல்லி, நானும் கோச் எனக்கு தெரியாது அந்த ஸ்லிப்பு கிராஸ்லாம் அப்படின்லாம் நினைக்கலாம். அவங்க சொல்லி கொடுத்தது எப்படி பண்ணணும், அவங்க ஸ்டைல நான் எப்படி அடாப்ட் பண்ணி அவங்க 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 சொன்ன மாதிரி பெட்டரா பண்ணணும், இல்லை அதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும், அவங்க நீ நல்லா பண்ணு சொல்ற அளவுக்கு நான் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் எனக்கு வந்து தாய்லாண்டில் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆச்சு. நான் வந்து 1 வீக் அப்புறம் நான் கோச் இல்லை, இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ வச்சு போட்டுருக்கேன். ஸோ அதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கோச்சில் ஒரு ஃபைட்டராக மாறணும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அங்கேயே ஒரு ஸ்விட்ச் ஆனதுனால இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்விட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. ஏர்லியராக கொஞ்சம் ஓகே இப்படிலாம் சொல்கிறாங்க, என் ஸ்டைலை ஒரு மாதிரி பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அப்போதான் எனக்கு ஜிஎஸ்பி, ஜான் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களாம் சொல்லும்போது எவ்ரி ஆப்போனன்ட்ஸ்க்கும் அவங்க புதுசாக தன்னை ரீபில்ட் பண்ணிட்டு வருவாங்க. எவ்ரி ஆப்போனன்ட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஒர்க்கு, ஒரு ஸ்டைலு, ஒரு விதமான அஃபென்ஸ் டிஃபென்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அவங்கள டாமினேட் பண்ணுறதுக்கு நீங்களும் உங்களை ரீஒர்க் பண்ணி புது வெப்பன்ஸ், புது ஆர்சனல், புது ஸ்டைலோட தான் உள்ள என்டர் ஆகணும். ஸோ அவ்வளோ பெரிய கிரேட் பர்சன்ஸே ஒர்க் பண்ணுறாங்கன்னு போது நான்லாம் ஒன்றுமே இல்லைன்றதை நான் ஏர்லி ஸ்டேஜில் ரியலைஸ் பண்ணி ஐம் ஓப்பன் வெல்கமிங் ஆல், சின்ன பசங்க பெரியவங்க யாருன்னு என் டீமில் நான் மதிக்கிறேன். என் டீம்மேட்ஸ், கோச்சஸ், என் ஸ்பாரிங் பார்ட்னர்ஸ் யார் என்ன சொன்னாலும் அதை எதையுமே நான் கோச்சுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை, ஆஸ் அ ஃபைட்டராக நான் சண்டை போட போகிறேன். அவங்க நான் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் வெல்கம் பண்ண, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் நானே ரீபில்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த லெவலில் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆன் தட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எம்எஃப்என் ஃபைட் வந்து ஆகஸ்ட் 25ல பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து ரெக்கார்டில் ரிஃப்ளெக்ட் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வாரியர் ட்ரீம் சீரிஸ் பண்ணியிருந்தோம் மே சம்திங் அப்படி. ஸோ ஒரு லாங் கேப் மாதிரி தான் இருக்குது டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா. ஆல்சோ அந்த ஃபைட் வந்து இட்ஸ் அ லாஸ். ஆமாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைட்ல இருந்து இப்போ உங்கள் எவல்யூஷன் எப்படி இருக்கு? எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போனோன்னா பார்த்தீங்கன்னா 2024ஓட எண்டில் நான் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ட்ராமா பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அங்கே நான் ஒரு சின்ன மென்டல் டிப்பில் நான் அந்த மேட்சை தோத்துட்டேன். அந்த ஒரு அக்ரெஷன்லேயே நான் அந்த செகண்ட் ப்ரோ ஃபைட்டை ஒரு மாதிரி பிளைண்டாக அப்ரோச் பண்ணிட்டேன். நான் இப்போ இருக்க டீம் இருந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் மிஸ்டேக்ஸ் அதில் நான் லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் பெட்டரான கண்டிஷனாக இருக்கேன். ஸோ நான் அந்த ஒரு லாஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்றதை நான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா கரெக்டாக நான் அப்ரோச் பண்ணல, பிளைண்டாக ஒன் வே டைரக்ஷனில் நான் பார்த்துட்டு போயிட்டேன். நான் அங்கே ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் என்னால் அந்த இடத்துல முடியல. ஐ லாஸ் டியூ டு த டிசிஷனில் நான் லாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அகெயின் என்னை ரீஒர்க் பண்ணேன். என்னன்றதை உட்காந்து டீம் கிட்ட பேசினேன். டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன ஏது அவங்களோட பாயிண்ட்ஸ் ஒப்பீனியன் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணி தான் எம்எஃப்என்ல என்ட்ராங்க. எம்எஃப்என்ல ஒரு மேட்ச் பண்ணேன். பட் நான் எவ்வளோ மேட்ச் ஆனாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ரெடி ஆகிட்டு போயிருந்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லாவே ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அதுதான். அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா இப்போ என்னோட பழைய ஓஜி ஸ்குவாட் இருக்குது, என்னோட ஹெட் கோச் என் கூட இருக்காரு. அவரோட கிளியர் வியூ, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஓவர் வியூவில் பார்க்க சொல்லி எனக்கு மிஸ்டேக்ஸ் என்ன இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியுது, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பண்ண முடியுது. ஸ்பாரிங் பார்ட்னர்ஸ் அவங்க எக்ஸலண்டான அவங்க ஸ்கில் எனக்காக இது பண்ணி எனக்காக ஸ்டான்ஸை சேஞ்ச் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க பண்ணாங்க. ஓவராலே பார்த்தீங்கன்னா என்னோட பழைய மேட்சுக்கும் இதுக்கும் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க மூலமாக நான் சரி பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்டெப் நான் அப் பண்ணி தான் இந்த கேம்புக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். மேட்ச்க்காக அந்த கேம்பில் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ கிராப்ளிங் ஸ்டைல் உள்ள ஒரு ஆள். ஸோ இந்த கேம்பில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் மேஜராக ஒர்க் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சரி, அப்படி தான் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஈஸ் ஃப்ரம் ஒரு ஃபேமஸான கிராப்ளிங் கிளப்ன்றதுனால பெரிய கிராப்லர். எஸ், ஹி டன் சம் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் கிராப்ளிங் ஆல்சோ. அவர் அமேச்சர்ஸ் மேட்ச்சில் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் கிராப்லர் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால ஆனால் அதுக்காக அவர் வெறும் கிராப்லர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்எஃப்என் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அவர் நாக் அவுட் வச்சிருக்காரு. நாக் அவுட் பவர் இருக்குது. ஐ ரெஸ்பெக்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங், ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பட் அதுக்கு நான் கிராப்ளிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலை. என்னோட கிராப்ளிங் நானும் ஒரு நல்லா கிராப்பிள் பண்ணுவேன், அது நல்லாவே தெரியும். பட் என்னன்னா அதை ஷோகேஸ் பண்ணுற லெவல் இல்லை. பிகாஸ் என் ஆப்போனண்ட்டுக்கு என்ன தேவையோ நான் ஆப்போனண்ட் எதை வச்சு ஃபினிஷ் பண்ண முடியுமோ அதை என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபைட்டை வந்து நான் சப்மிஷன் பண்ணி தான் முடிச்சிருப்பேன். டேக் டவுன் பண்ணி கீழே கொண்டு போய் அதை ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் போட்டு நல்லா பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு கிராப்ளிங் நல்லாவே வரும், ட்ரான்ஸ்ஃபர் நல்லாவே பண்ணுவேன். ஸோ நான் இவருக்காக என்ன பண்ணால், நான் கிராப்ளிங் மட்டும் இல்லாமல் அவர் ஸ்ட்ரைக்கிங் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்கேல் ஆகும் அவரோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ஸ்லையும் நான் அவரை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கேன்.
ஸ்ட்ரைக்கிங்கில் என்னெல்லாம் பண்ணுறாரு, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாருன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம். அதே மாதிரி கிரவுண்டில் என்ன பண்ணேன், லாஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு மென்டலாக டிப் இருந்தேன். ஸோ அதெல்லாம் மீறி இப்போ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும், அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ என் ஓவரால் கேம்பே பார்த்தீங்கன்னா என்னை கம்ப்ளீட்டாக என் மென்டலாக ஃபெட்டிக் ஆக்கி என்னை ஃபெயிலியர் ஆக்கி என்னை சண்டை போட வச்சாங்க. ஸோ இதை மீறி ஒருத்தர் என்னை ஃபெயிலியர் ஆக்கிட முடியவே முடியாது. ஸோ அதுக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ ஓவராலாக மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் அதான் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னு அது தப்பு பண்ணுறக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இங்கே வந்து இந்த கேம்ப் ஃபுல்லாமே என்னை தப்பு பண்ண வச்சு அதுக்கு மேலே சண்டை போடுறா, இதுக்கு மேலே தப்பே நடக்காது, நீ என்ன பார்க்கல, புரியுதுங்களா, என்ன பார்க்கல, நான் இது பண்ணுறக்கூடாது, இது பண்ண அப்படி மாட்டிப்பேன், இது பண்ணால் எப்படி ஆகிடும் இப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு சில மேட்சஸ் நான் விட்டுருப்பேன். என் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், என் மேலே இருக்க ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். இப்போ என்னன்னா மிஸ்டேக் மேட்ரே இல்லை, ஏன்னா அவ்வளோ மிஸ்டேக் நான் கேம்ப்ளே பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றுமே எனக்கு பண்ண போகிறது இல்லை. ஸோ பியாண்ட் ஒரு ஸ்டெப் மேலேயே நாங்கள் ரெடி ஆயிருக்கோம் இந்த மேட்ச்க்காக. ஓகே, ஸோ வந்து மேட்ச்சுக்கு பக்காவாக ரெடி அப்படின்னு. எஸ், ஓவராலாக. ஸோ மென்டலி என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க? ஆக்சுவலாக அது என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு எனக்கே தெரியாமல் அந்த ஒரு ப்ரெஷர் வந்தது. நான் அமைச்சரில் அவர் சண்டை போட சொல்ல ரெடியாக தான் இருந்தேன். அடிச்சிருவேன், முடிச்சிருவேன். எம்எஃப்என் ஒரு பிக் ஸ்டேஜ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த ஸ்டேஜ் அங்கே போய் என்னோட லெவல் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங்கு, என் ஸ்கில்லு இந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்க முடியுன்றதை நான் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் இருந்தேன். அப்படி தான் நான் பண்ண போகிறேன், கண்டிப்பாக தான் நடக்க போகுது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஃப்ரம் சவுத், சென்னை தமிழ்நாடுலேருந்து போகிறேன். ஸோ என்னோட இது பண்ணணும். ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே போய் இது சொதப்பிடுமோ, இப்போ தான் எல்லாருமே அகைன் என் கோச்சஸ், என் டீம்மேட்ஸ் நிறைய எனக்கு ஷேர் பண்ணி நிறைய பேசினாங்க. நேற்று கூட என்னோட டாக்டர், என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஒரு அட்வைசர் டாக்டர் மைத்ரி, அவங்க எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாரும் என்னன்னா ஃபியூச்சரில் இது நடந்தால் இப்படி ஆகிடுமோ இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் ஸ்டக் ஆயிடுறோம். எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபைட்டராக நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ரிங்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ரிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஃபியூச்சரில் இப்படி அடிக்க த்ரோ பண்ணால் அவன் இப்படி பண்ணுவானோ, இது பண்ணால் அந்த ஓவர் தாட், நெக்ஸ்ட் மூவ் நம்ம மூவ் பண்ணுறதுல நெக்ஸ்ட் மூவ் இது வந்தால் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணாமலே ஆக்சுவலாக போயிடுறோம். நான் அப்போ தான் யோசித்தேன், நாங்கள் உட்காந்து நானும் கவியும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஐ லைக் டு ஃபைட், ஐ லைக் சேலஞ்சஸ். அதாவது நான் ஓவர் கம் பண்ணணும், நான் அதை வந்து பிரேக் பண்ணணும். ஒரு ஆளை எனக்கு பிரேக் பண்ணுறேன், பிரேக்னா நாட் ஹர்ட் பண்ணுறது கிடையாது, அவரோட ஸ்டைலை அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை கண்டுபிடிச்சி அது கவுண்டர் த்ரோ பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிரேக் பண்ணி ஒரு கேம், மென்டல் கேம் ஆக்சுவலாக ஃபைட்டிங். எனக்கு அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ் அ ஃபைட்டரா. என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் அதுதான், நாட் அக்ரெசிவ் அப்படிலாம் கிடையாது, செஸ் கேம். ஸோ எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக தான் நான் எம்எம்ஏ கற்றுக்கிட்டேன்றத நான் மறுபடியும் ஒரு அண்டர் ஸ்க்ராட்சில் போய் எடுத்து நான் எப்படி ஆரம்பித்தேன், எம்எம்ஏ எதுக்காக ஆரம்பித்தேன், ஃபைட் பண்ண சொல்ல நான் என்ன மொமெண்ட்டில் இருப்பேன், என்ன ஹையில் இருப்பேன், அந்த ஃபீலுக்காக தான் நான் அகெயின் சண்டை போடுறேன். எம்எஃப்என் தமிழ்நாடு, சென்னை இதெல்லாம் ஓகே இருக்கு, அதெல்லாம் ஓகே இருக்கு. பட் அந்த 15 மினிட்ஸ் நான் எதுக்காக சண்டை போடுறேன்? ஸோ அந்த கொஷின் என்னன்றதை கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கான ஆன்சரை என்னன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக லைட்டாக அந்த ப்ரெஷர் ஒரு ஹை ஆச்சு. இப்போ அப்படியே லாட் ஆஃப் அகெயின் என் டீமை தான் சொன்னேன், டீம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் நான் சொல்லி ஆகணும். ஸோ அவங்ககிட்ட பேச தான் அந்த ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது. ஓகே அப்படின்றது எப்பயுமே நான் சொல்லுவேன், ஃபியூச்சரில் நடக்க போகுது நினச்சி அந்த ப்ரெசென்ட்டில் நம்ம லீவ் பண்ணுறதை விட்டுருவோம். நிறைய படத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அஸ் அ ஃபைட்டராக நானும் அதான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லீவ் த மொமெண்ட். நான் அதான் பார்க்குறேன், 15 மினிட்ஸ் நான் ஜாலியாக என்னோட ஸ்டைலை யூஸ் பண்ணி நான் ரொம்ப நல்லா சண்டை போட போகிறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த கேம்பே வந்து பார்த்தீங்கன்னா கான் பேக் டு யுவர் ரூட்ஸ். ஸோ நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்கன்ற அந்த வையும் வந்து மறுபடியும் பண்ணி ஸ்ட்ராங்கா உட்கார வச்சிருக்கீங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல் செட். ஸோ இப்போ நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு டக்குன்னு தோணுன விஷயம் என்னன்னா, இப்போ எம்எஃப்என் முன்னாடி சொன்ன மாதிரி பிக் ஸ்டேஜ் அது கொஞ்சம் இருக்கும். ஆல்சோ யூஆர் ரெப்ரசென்டிங் நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஃபுல்லாக எம்எம்ஏ ஸ்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. எனக்கு கேட்கணுன்ற கேள்வி என்னன்னா, நிறைய க்ரௌட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேசிவான க்ரௌட்க்கு நடுவில் வந்து ஃபைட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? இல்லை மேபி எனக்கு அது அங்கே போனால் அந்த க்ரௌடு, ஏன்னா நான் காமா பண்ணேன், இன்டர்நேஷ்னல் பண்ணேன், ஒரு நல்ல க்ரௌடு இருந்தது. ப்ளஸ் நம்ம இப்போ எம்எஃப்என் கன்னட சீரிஸே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. இங்கே என்னன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு டபுள் த சைஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இங்கே என்னன்னா அந்த லைட்டிங், இந்த ஷவுட்டிங், ஏன்னா அங்கே நாங்கள் ரிங்க்ல சண்டை போடுவோம், டீம்மேட்ஸ் மட்டும் தான் கச்சிட்டு இருப்பாங்க, மற்ற ஃபைட்டர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா, படுத்துட்டு இருப்பா, வெளில இருப்பா. ஸோ அவங்க ஃபைனல்ஸ்ல மட்டும் வந்து தான் ஷவுட் பண்ணுவாங்க, அந்த ஒரு இது இருக்கும். பட் ஏர்லி மேட்ச்ல இருக்காது. பட் எனக்கு அந்த ஷவுட்டிங், கத்துறது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டது தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் அதுவே யோசிச்சு பார்த்துட்டேன். இப்போ ஒருவேளை நான் ஒரு ஷாட் அடிக்கிறேன், இல்லை அவரு நடிக்கிறாரு, அதுக்கு அவங்க டீம்லேருந்து ஒரு நான் வேற வெளியில போய் சண்டை போடுறேன், அவங்க சாயில், அவங்களோட
கிரவுண்ட் அவங்க பாப்புலேஷன் சப்போர்ட் தான் அதிகமா இருக்கும், அவங்க ஊன் கத்துவாங்க. அதுதான் பிரச்சனை. So அதெல்லாம் நமக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அது மொமெண்ட்ல தான் இருக்கும், அந்த மொமெண்ட்ல தான். இது வந்து போஸ்ட் இன்டர்வியூல பத்தி கேட்கலாம், இப்போ அது என்னால கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியல, பட் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். நான் சொல்றேன் 15 மினிட்ஸ் கேட் சாத்துறாங்க, எனக்கு அவன் மட்டும்தான். ஓகே ஃபோக்கஸ். ஓகே அவ்வளவுதான் ஃபோக்கஸ். நான் அவன் கூட ஒரு கிளீனான ஒரு டான்ஸ் ஆட போறேன், அது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ பெருசா க்ரௌடு. ஆமா, அதை பத்தி நான் யோசிக்க போறது கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் MMA ஃபைட்டர் இன் MFN. ஆல்சோ பெல்பின் இருக்காங்க. ஆமா ஆமா, நான் என் கூட வந்து தமிழ் ஃபைட்டர்ல பெல்பின் வாங்கினாரு. ஃப்ரம் கேரளா ஆல்சோ ஒன் கை கான்ட்ராக்ட் வின்னர்ஸ். எனக்கு சைன் பண்ணிட்டாங்களா என்னன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பிகாஸ் கான்ட்ராக்ட் வின்னர்ஸ் நாங்களாம் 3 பேரும். அந்த 14 ஃபைட்டர்ஸ் நாங்கள் 3 பேர் கான்ட்ராக்ட் வின்னர்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு எங்களுக்கு கான்ட்ராக்ட் மெயில் பண்ணாங்க. நாங்கள் எல்லாத்தையும் அப்புறம் கன்சல்ட் பண்ணி பேசி என்ன டீல் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சைன் பண்ணி பண்ணோம். ஸோ அதெல்லாம் அவங்க 2 பேரும் பண்ணாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அது பண்ணியிருந்தாலும் இப்போ கரண்டா அப்டேட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த சவுத்லேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் போய் சண்டை போகிறேன் ஃபைட்டர். ஸோ அதனால ஃப்ரம் தமிழ்நாடு சவுத்லேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஹூஸ் கம்பீட்டிங் இன் MFN சொல்லலாம். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஆல் ஆஃப் இட்ஸ் ஆக்சுவலி நான் முன்னாடி எழுதி வச்சிருந்தேன், அது சொன்னா ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் UFC-க்குள்ள போக சொல்ல நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் சவுத் மென் ஏஷியா மென் சாம்பியன் பார்த்தா இப்போ இது வாங்கிட்டாரு நம்ம மியான்மர். ஓகே ஓகே ஓகே. யார் அவர்? UFC ஃபைட்டர். யார் பேசுறீங்க? UFC ஃபைட்டர் ஜோஷுவா வான். ஓகே ஓகே. நான் இப்போ UFC லெவல் போனா எனக்கு என்னென்ன கிடைக்கும், ஹிஸ்டரியில் இடம் பிடிக்கணும்ல, கூகுளில் போட்டா தெரியணும்ல. ஸோ அதனால நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அப்படி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஏஷியா மென், சவுத் ஈஸ்ட்டு, இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ், சென்னை, இந்த மாதிரி எவ்வளோ ரேங்க் தெரியுமா நான் எடுத்தா இதுக்கோசமே நம்ம பண்ணுறோம்டா. நான் ஒரு பழைய நோட்டில் ஒன்று எழுதி வச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து MFN இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன். இன்டர்நேஷனல் ஃபைட்டர்ஸோடு நான் கம்பீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிளே கிரவுண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. நம்ம தமிழ் கம்யூனிட்டி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. நான் MFN இல்லாமல் MFN என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு பெஸ்ட் MMA மேட்ச் மேக் பண்ணுற ஒரு ப்ரமோஷன் லீக், ஓகேங்களா. ஸோ அவங்க பெஸ்ட்டு சொன்னால் நம்பர் 1 சொல்லலாம் இப்போ வரைக்குமே. இப்போ தேர் ஆர் சம் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய பூம் இருக்கு, MMA நிறைய பேர் வந்திருக்காங்க, நேம் நிறைய பேர் இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரூவிங் பாயிண்ட் இருக்காங்க, இவங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லீக்ல நான் நம்மளோட ஸ்டேட்டு ப்ளஸ் நம்ம சவுத் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது கௌரவமாக தான் இருக்கு. ப்ளஸ் கண்டிப்பாக நான் அந்த பேரை காப்பாற்றுவேன். ஓகே. ஸோ ஃபைனலி கோச், நாங்கள் இந்த ஃபைட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த ஃபைட் எப்படி முடியும்? ஒரு இந்த ஃபைட் ஏர்லியராக அதான் நிறைய வச்சுருந்தேன். ஃபைட் புக் ஆன உடனே இப்படி அப்படி ஈகோவில் இப்படி முடிக்கணும், அப்படி முடிச்சு நான் ஒரு பேர் எடுக்கிறேன், அப்படி அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் அமெச்சரிஷ் லெவல். எனக்கு அதை புரிய வச்சாங்க என் டீம். ஓகே, இது நமக்கு வி ஹாவ் 15 மினிட்ஸ் ஆஃப் பிளே டைம். 15 மினிட்ஸை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம். வி நீட் அ வின், டெஃபினட்டாக ஃபினிஷ் வேணும். அது நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஃபினிஷ் இருக்குது. அதெல்லாம் மீறி நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு ஃபைட்டு பார்க்குறேன்னும் போது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கணும். சூப்பராக அடிக்கிறான், மிஸ் பண்ணுறான், அந்த ஃப்ளோ, அந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டான், இதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியாது. அங்கே பாரு ஆங்கிள், ஸ்டைலிஸ்டிக்லி எப்படி இருக்கான், மிக்ஸ் பண்ணுறான் பாரு, லெவல் சேஞ்சஸ்ஸு, எப்படி இந்த ஷாட்டை பிக் பண்ணான், எப்படி அதை மிஸ் பண்ணான், இந்த மாதிரி கொஷின்ஸை என் மேட்சை பார்க்குறவங்களுக்கு வர வைக்கணும். ஏதோ உள்ளே போனால் 4 ஷாட் வச்சு படுக்க வச்சான், அப்படி ஒரு சின்ன ஹைப் இல்லாமல் 15 மினிட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு மூவி மாதிரி இருக்கணும். எல்லா ரேஞ்சஸ்லையும் நான் சண்டை போடணும், எல்லா லெவல்ஸும் சண்டை போடணும், எல்லா ஆஸ்பெக்டும் நான் யூஸ் பண்ணணும். ஒரு ஷோ டவுன் மாதிரி இருக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, என்னோட ஃபாலோவர்ஸுக்கும் சரி, என் டீம்மேட்ஸுக்கும் சரி, அது ட்ரீடாக தான் இருக்கணும். அது எனக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஒரு செல்ஃபிஷாக நான் சொல்கிறேன், எனக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணி இவ்வளோ வருஷம் நான் கற்றுக்கிட்டதை, நான் இந்த மாதிரிலாம் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டதை, டீச் பண்ணதை நான் ஒரு ப்ரூவ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இதை நான் பார்க்குறேன். அதுக்கான சான்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். இந்த மேட்ச் வந்து ஒரு MMA ட்ரீட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு MMA ஃபைட்டராக பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஃபேனாக பார்க்குறீங்கன்னா இந்த மேட்ச் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஃபுல் ஸ்கேல் MMAனா என்ன அப்படின்றத நீங்கள் இதை பார்க்க சொல்ல தெரிஞ்சுப்பீங்க. ஓகே கோச், ஸோ ஒரு நல்ல கான்வர்சேஷன் பேசணும் நம்ம. ஸோ நிறைய இன்சைடில் வந்து உங்கள் கேம்பில் என்ன நடந்தது, உங்கள் ஆப்னட், ஸோ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே ஃபைட் எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டோம். ஆல்சோ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழ் ரெப்ரஸன்டேஷன் பற்றி பேசணும். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ரோட் MFN நீங்கள் கான்ட்ராக்ட் ஜேர்னி போட்டிருந்தோம். ஸோ ஒரு
நல்ல பயங்கரமான சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்டட் டு தேங்க் தெம் ஆல். அப்படியே நீங்களும்? எஸ் கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் MF1 கண்ட்ரி சீரிஸ் நாங்கள் அட்டன் பண்ணதை ஒரு சின்ன டாக்குமெண்ட்டாக எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக நல்லாவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் மிஸ்டர் கவி அரசு. வந்து நல்லா பண்ணியிருந்தா, திடீர்னு கால் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஓகேடா பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக வந்துடுது. எனக்கு ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட கால் பண்ணி உடனே பேசினேன். நான் ஒரு மாதிரி ஒரு ஜோனில் இருக்கேன், நான் எல்லாருக்கிட்டையும் பேச சொல்ல ஒரு ஜோனில் இருக்கேன். எனக்கு அந்த வீடியோ பார்க்க சொல்ல நான் சொன்னல, நான் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத வந்து அந்த வீடியோ பார்க்க சொல்ல எனக்கு ஒரு அகைன் ஒரு ரீகேப்பாக எனக்கு இருந்தது. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் ஒன்றுமே இல்லை. எதுக்கு நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஐம் ஆல்ரெடி கிளாஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இல்லை எனக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. நான் என்ஜாய் பண்ணி சண்டை போடணும்டா அப்படின்றது எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி எனக்கு அது புரிய வச்சுது அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு நிறைய MMA கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணி அதை ஸ்டேட்டஸ் போட்டு வி ஆர் சப்போர்ட்டிங், நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது. அதாவது சம்திங் எப்படி சொல்கிறதுனா, அகைன் நான் இங்கே வரேன், ஒரு அனிமே ஃபேனாக நான் இங்கே வரேன். நீங்கள் எத்தனை பேர் பாக்ஸிங் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அதில் ஈப்போக்கும் ஃபெதர் வெயிட் சாம்பியனுக்கும் வரும். உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான பவர் இருக்குது, ஆனால் என்னை பீட் பண்ணுறதுக்கான பவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் அவர் மீன் பண்ணிப்பார் அந்த அனிமே. ஓகேவா? சின்ன ஒரு கிளிம்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இப்போ அப்படிதான் ஃபீல் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த வீடியோ பார்த்து என்ன பர்சனலாக தெரியாதவங்க கூட என்னை பார்த்துட்டு இன்ஸ்பைரிங்காக இருக்கு ப்ரோ, உங்கள் வீடியோ பார்க்க சொல்ல சூப்பர் ப்ரோ, கீப் சண்டை போட்டுருங்க, ட்ரெயின் பண்ணுங்க, சப்போர்ட்டிங் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மோர் அண்ட் மோர் வந்து எனக்கு வந்து எனக்கு பின்னாடி பேக்கப் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ரெப்ரசென்ட் பண்ணி சண்டை போடுறேன்னும் போது எனக்கு அதுவே வந்து ஒரு வின்னிங்காக தான் எனக்கு ஓகேங்களா. இவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, எனக்கு அது ஒரு வின்னிங்காக தான் இருக்குது. மேட்ச் வின் பண்ணுறது வின் பண்ண போகிறேன் கண்டிப்பாக, அதை மாற்றம் இல்லை. பட் சொல்கிறேன், எனக்கு வந்து ஆல்ரெடி ஓகே, டன் அ குட் திங், அதை ரெகுலராக பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் அகெயின் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், அது கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி நாங்கள் வந்தோம், என்னென்னலாம் கிராஸ் பண்ணோம், எப்படிலாம் பண்ணிட்டுருக்கோம், ஸோ அதையும் பாருங்கள். ஆமாம், ஆப்வியஸ்லி நிறைய சப்போர்ட் இருந்தது. உங்கள் ஜேர்னியும் வந்து நிஜமாகவே பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி. ஸோ ஃபைனலி நான் வந்து எங்கள் எல்லார் சார்பாகவும் உங்கள் ஃபைட்டுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அதோட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்கணும். ஸோ MF1 18 வந்து பார்த்தீங்கன்னா May 2 ஷாஹித் விஜய் பாத்திக் ஸ்டேடியமில் நொய்டா டெல்லியில் நடக்குது. 6க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ என்ட்ரி தான் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ கோச்சோடைய ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் vs ஜோதி கலிதா வந்து செகண்ட் ஃபைட்டாக நடக்கும். ஸோ மோஸ்ட்லி 6:30 போல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீட்டில் இருந்து பார்க்கணுன்னா இந்தியாவுக்குள்ளே ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவுக்கு வெளியில் இருக்கீங்க, ஏன்னா நமக்கு ஒரு சில ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்க்கணுன்னா யூடியூப்ல வந்து MF1 அஃபிஷியல் பேஜ்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆல்சோ நிறைய அப்டேட்ஸ் அண்ட் MMA ரிலேட்டடான கண்டென்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.